மாஸ்க் திரைப்படம் இந்த வாரம் வந்திருக்கு. அதில் கவினும் ஆண்ட்ரியாவும் நடிச்சிருக்காங்க. நேர்மறை கதாபாத்திரமாக எதிர்மறை கதாபாத்திரமாக அது ஒரு பக்கம் போகும். இதை யார் ஆண்ட்ரியா சமூக சேவையாக ஒரு பல விஷயங்களை நிர்ணயிக்கக்கூடிய, நாட்டு நடக்கக்கூடிய பல அரசியல் நிகழ்வுகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பொருளில் இருக்கிறாரு. நம்ம கவின் வந்து 7வது படம். அது 7வது படம். அதில் ஒரு ஏற்கனவே ஹீரோ பண்ணி வெற்றி பட நாயகரிய வரிசையில் அவரும் வந்துட்டார். அதில் யார் ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியாக இருந்துக்கிட்டு நல்ல விஷயங்களுக்கு செய்கிறாரு. சில விஷயங்கள் தவறாக இருந்தால் கூட தேவைக்கேற்ப செஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் இதுதான் அந்த கதை. என்னென்னா, அது செய்யும் பொழுது சில பேர் பாதிப்பார்கள், சில பேர் மகிழ்ச்சி அடைவார்கள். இது ஒரு பக்கம். இதில் என்னாச்சுன்னா, ஒவ்வொரு கேரக்டருக்குமே அதில் நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டருக்குமே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கொடுக்குறாங்க. இதுக்கு ஒரு சீன்ஸ் எல்லாம் எடுத்தலாம். அது சீன்ஸு ஒரு அங்கே பிறந்தாருன்னா அந்த ஊரை காமிச்சாலாம் வர்றதுக்கு பதிலாக போய் இதாகவே கொடுத்துட்றாங்க. அதாவது பேக்ரவுண்டு வாய்ஸு அது மாதிரி வாய்ஸில் வச்சு பண்ணியிருக்காங்க. அது மாதிரி என்னாச்சுன்னாக்கா, இதில் கொலை நிறைய விஷயங்கள் கொலை விஷயத்தில் பண்ணிகிட்ருக்காங்க. தீர்வு கொலை தான் என்பதை அவ்வப்போது நிரூபிச்சிட்ருக்காங்க. இதில் என்னாச்சுன்னா, சார்லி ஒரு பண்பட்ட நடிகர். அவர் அழகாக என்ன செய்கிறாருன்னா, அவர் அந்த கவினுடைய மாமனாராகவும் வாழாவட்டி ஆக்கிய கவினின் மாமனார் இருக்கிறார். வாழாவட்டி ஆக்கிறது மட்டும் இல்லை, இவருடைய மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய தடையாக இருந்ததுனால ஒருத்தர் பிரிந்து இருக்கக்கூடிய மகளின் கணவராக கவின் இருக்கிறார், மாமனாராக இருக்கிறார். ஆனால் ஒரு டானுடைய கதைன்னு சொல்லலாம். இல்லை, இது அந்த காலத்தில் திருடி மலைக்கல்லன் மாதிரி திருடி கொண்டு போய் பப்ளிக் கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் கடன் அடைக்கக்கூடியது. அது மாதிரி சில பேருக்கு எல்லோரும் பெரிய பரோபகாரியாக இருக்கிறனால தன்னை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார். இதில் ஒரு தயாரிப்பாளராக ஒரு ஆண்ட்ரியா ஜெர்மையா பண்ணுறாங்க. இதில் சினிமாட்டோகிராஃபி ஆர்டி ராஜசேகர். இதில் பெரிய பட்ஜெட்டுங்கிறதுனால மட்டுமல்ல, அவருடைய லைட்டிங்கு, அவருடைய லொக்கேஷன், அதை மாதிரி சில விஷயங்களை அவர் தனக்கு உரிய பங்களிப்பு மிக அற்புதமாக செஞ்சு எடிட் ராமர். ஏன்னா அது ஒரு சஸ்பென்ஸு, த்ரில்லரு, இடத்துல பாலிட்டிக்ஸ் வேறு சேருது. அது மாதிரி ஜிவி பிரகாஷோட இசை என்பது அவர் போயிட்டே இருக்கிறார், வேறு லெவலில் போயிட்டே இருக்கிறாரு. இது அவருடைய மணிமகுடத்தில் இது ஒரு மாணிக்கக்கல்னு வைக்கலாம். அவருடைய கிரீடத்தில் ஒரு சின்ன ஃபெதர். இதில் அரசியல் நிறைய கடைகள் இருக்கின்றன. இந்த தேர்தல் அரசியலுக்கு எப்படியெல்லாம் பணம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இப்போ நிறைய பேர் அதிகாரிகளை கையில் போட்டுட்டு செய்வது ஒரு நிலைப்பாடு. இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி என்ன பண்ணுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க. ஈவன் 108லேயே பணம் போயிருக்கு. காவல்துறை வாகனங்கள்லேயே பணம் போயிருக்கு. எப்போ சாதாரண வாழ்க்கையில் இது என்ன செய்ய, இது ஒரு மெத்தடு. பல மெத்தடுகள் என்ன பண்ணுவோம், பணம் கொடுப்பதில் அக்கௌண்ட்டில் கொடுக்கறது, மளிகை கடையில் கொடுக்கறது, மளிகை கடையில் போய் ஜாமான் ஆகிட்டு போங்கன்னு சொல்கிறது, அல்லது பாத்திரம் பண்டம் வாங்கிங்கிறது, எலக்ட்ரானிக் குட்ஸ் கொடுப்பது என்பது ஒரு நிலைப்பாடு. அது விலையில் பாதி விலை கொடுத்தா 2 பேருக்கும் ஒரு டையப்போ ஒரு 100 200 ஒரு 50,000 மிக்சி கொடுப்பான்னாக்கா ஒரு 2000 3000 வந்துடும். 15,000 10,000 விற்கிற மிக்சி. அதுபோல் இந்த திரைப்படத்தில் தேர்தலுக்கு பணம் கொடுப்பதற்கு ஒரு மெத்தட் என்னென்னா, அந்தந்த ஊரில் இருக்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் இப்போ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி நடத்துகிறதே 38,000 கடைகள் இருக்கின்றன. அப்புறம் தனியார் கடைகள். அப்போ ஃபிக்ஸ் பண்ணுறப்ப இப்போ கட்சி என்பது எதற்கென்றால், கட்சி ஒரு அமைப்பு என்றால் அவங்க தொண்டர்கள் அங்கே உள்ள லோக்கல் கடைகளுக்கு ஏன்னா பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ ஒருத்தர் ஒரு 50,000 எடுத்துகிட்டு போகலாம், 1,00,000 எடுத்துகிட்டு போகலான்னு வரும்பொழுது அந்த கடைக்கார் பொருள் வாங்க போகிற, பொருள் விற்க போகிற, அதனால் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்குது. அதை இதில் எடுத்து திணித்து கொண்டிருக்கிறார்கள். அது நல்ல அனுபவபூர்வமாக அரசியலில் இருந்தவராக இருக்கணும் இயக்குனர், அல்லது டைரக்ஷன் விக்ரமன் அசோக் பண்ணியிருக்கிறார் இதில். அதனால் இதில் ஒரு புது மெத்தட். ஒரு திரைப்படத்தில் பல செய்திகளை தெரிந்து கொள்ளும். அந்த செய்திகள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகையில் இந்த தேர்தலை எப்படியெல்லாம் கைமாறுகிறது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் நின்று 440 கோடி ரூபா பணத்தை கொண்டு போய் மறைச்சி வைக்கிறப்போ ஒரு ஆள் சுட்டுட்டு போகிறான். விட்ருவாங்களா? என்னென்ன நெட்வொர்க்கில் கொண்டு 440 கோடி ரூபா தேர்தலுக்கு அடித்ததில் 10ல் ஒரு பங்கு, 20ல் ஒரு பங்கு, 100ல் ஒரு பங்கு தான் கொடுக்க போகிறான். அந்த படத்தை எப்படி காவல்துறையாக இருக்கட்டும் இவ்வளோ பெரிய படம் டீல் பண்ணால் ஆளுங்கட்சியோட இது இல்லாமல் இருக்க முடியாது. இதுதான் அந்த கதையோடைய
ஒரு தேர்தல் வருகிறது, அது ஒரு மெத்தேடு. பணம் கொடுக்குறாங்கன்னா சத்தியம் வாங்கிட்டாங்க, தாலியில் சத்தியம் வாங்கிட்டாங்க, பாலில் சத்தியம் வாங்கிட்டாங்க, உடனே போடணுங்கிறது பண்ணுவானா? இப்போ ஊரை அழைச்சி ஒளியில் போட்டதான்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம். இதை இந்த தேர்தல் சமயத்தில் வாக்காளர்கள், அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள் அல்லது ஒரு என்டர்டெயின்மெண்ட் உள்ளவங்க போய் பார்க்கலாம்.